ஹாய், இன்னைக்கு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பனானா பேன்கேக். இது ப்ரிப்ரேஷன் டைம் ரொம்ப கம்மி தான். ஸோ வீட்டில் இருக்க பொருள் வச்சுட்டு இந்த பேன்கேக் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ நான் இன்றைக்கி என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 பழம் எடுத்துக்கிட்டேன், 1 கப் கோதுமை மாவு, அதுக்கப்புறம் இதுக்கு நான் 2 ஸ்பூன் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கிட்டேன், 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் கூட 2 தட்டி போட்டுக்கோங்க. நல்லா இந்த ஸ்மூத்தாக இந்த மாதிரி நம்ம நல்லா இது பண்ணிக்கணும், அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நார்மலாக தோசை ஊற்று மாதிரி நான் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி குட்டி குட்டியாக நான் சுட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரம் குக் ஆகி வந்துடும். லாஸ்ட்டாக நான் ஹனி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி பேன்கேக் செஞ்சு பாருங்கள். ஸோ நான் எனக்கு அளவாக ஒரு 5 பேன்கேக் செய்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.